Hey guys, welcome to நம்ம வீட்டு கார்டன். ஸோ guys, நம்ம இவ்வளோ நாள் வந்து நர்சரி வீடியோ பார்ப்போம். ஸோ பிளான்ட்டெல்லாம் எப்படி பட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய லேண்ட் வச்சுருப்பீங்க. அந்த லேண்டுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து தண்ணி கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக தண்ணி எப்படி நம்ம இது பண்ணலாம், பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுக்கலான்னு வந்து நம்ம நிறைய யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னென்னா வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன். ஸோ இங்கே பாருங்கள், கிணறு இருக்குது. இந்த கிணறு கட்டுறோம். ஸோ கிணறு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஆழமாக இருந்தாலும் கிணத்துல தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ தண்ணி கம்மியாக இருக்குது. ஒரு போரும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிணறும் ஒரு போரும் வச்சு உங்களால் எவ்வளோ இடத்துக்கு உங்களால் தண்ணி பாச முடியும். மேக்ஸிமம் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 10 ஏக்கர் கூட உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஆனால் அந்த ட்ரிப் இரிகேஷன் இருக்கிறதுனால இவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஏக்கர்ஸ் பண்ணுறீங்களா ப்ரோ? கிட்டத்தட்ட 50 ஏக்கர். இந்த ஒரு கிணத்துலேருந்து ஒரு போர்லேருந்து 50 ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அல்ஃபோன்ஸா மாங்காய் போட்டிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாங்காய். அந்த மாங்காய் ஃபுல்லாகவே வந்து இந்த 50 ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து இந்த இதில் இருந்தால் போகுது. இந்த கிணத்துல இருந்தும் இந்த சின்ன ஒரு போரில் இருந்தால் போகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். உங்கள் தண்ணி இல்லாத இடத்துலையாலும் சரி, உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நான் அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. என்னால் சனிக்கு பிடிச்சி எனக்கு காவெல்லாம் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு டைம் போட்டிங்கன்னா போட்டு எத்தனை வருஷம் ப்ரோ ஆகுது? இதெல்லாம் போட்டு 10 வருஷம் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் போட்டு இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எல்லாமே போட்டு அந்த பக்கம் காட்டுங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எல்லாமே போட்டு உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆகுது ஆல்மோஸ்ட். ஸோ 10 வருஷமாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. வரைக்கும் இது வரைக்குமே எதுவும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் இப்போ கரெக்டாக எத்தனை மரம் ப்ரோ அங்கே இருக்குது? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மரம் இருக்குது. உங்களுக்கு ஒரு 5000 மரம். ஸோ ஒரு 50 மரத்துக்கு வந்து ஒரு கேட் வால்வு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பைப் லைன் கிணத்துலேருந்து போர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பைப் லைன் போகுது. ஸோ அந்த பைப் லைன் வந்து 50 மரத்துக்கு வந்து ஒரு கேட் வால் வைக்கிறாங்க. ஸோ அந்த கேட் வால் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ அந்த கேட் வால் நீங்கள் ஆன் பண்ணும்போது இது பாருங்கள், இதை ஆன் பண்ணி விட்ருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ இப்போ கரண்ட் இல்லை, அதனால் போட்டு காட்ட முடியல. கரண்ட் வந்தால் நான் உங்களுக்கு அது வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு ஒன் டைம் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் தேவையில்லை. நீங்கள் மற்றபடியாக இருந்தால் காவா இழுக்கிறதுக்கு தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் வந்து தனியாக ஆள் வைக்கணும். ஸோ அந்த செலவெல்லாமே மிச்சம். ஒரு ஆள் தான் ஃபுல்லாகவே. இப்போ இந்த இது இருக்கிறதுனால இந்த 50 ஏக்கரா ஃபுல்லாகவே வந்து இவர் ஒருத்தர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷன் இவர் வந்து ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணுறாரு. அவ்வளோதான் இவரோட வேலை. ஸோ இவர் இல்லைன்னா, இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் இல்லைனா இவர் மாதிரி உங்களுக்கு இன்னும் இந்த 50 ஏக்கரா பார்த்துக்கிறதுக்கு 10 ஆள் தேவைப்படும். ஸோ ஒரு நாளைக்கு கூலி உங்களுக்கு 300, 400, 500. இப்போலாம் 500 யாரும் வரதில்லை. 500 கணக்கு போட்டிங்கனாலே மாதத்துக்கு அது எவ்வளோ ஆகிடுது. ஸோ நீங்கள் இது ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி போட்டிங்கனாலுமே வந்து உங்களால் ஷார்ட் டைம்லேயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட முடியும். உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அடுத்த வர எல்லா வீடியோலையுமே வந்து இவரோட வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வீடியோ கீழேயும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலிமா வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான குறைஞ்ச வழியில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இவர் வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ தண்ணி வருது. இந்த தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் ப்ரோ ஃபுல்லாக இருக்குது? 15 மினிட்ஸில் ஃபுல்லாக. ஓகே, 15 நிமிஷம். உங்களுக்கு வந்து 15 நிமிஷத்தில் வந்து இது எல்லாமே ஃபுல்லாகிடுது. இங்கே இருக்கிற கிணத்துல வந்து எவ்வளோ நேரம் தண்ணி வருது உங்களுக்கு தொடர்ந்து? எவ்வளோ நேரம் நீங்கள் எடுக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேட் வால் பாயும். 15 கேட் வால். ஓகே, ஒரே நேரத்தில். ஆமாம், 50 மரம்னா 15 கேட் வால். ஓகே. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இது கேட் வால் கலந்துருக்கு. கேட் வால் கலந்ததுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. கேட் வால் இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 50, 10, 15 கேட் வால் ஆன் பண்ணி விட்றீங்களா ப்ரோ? அப்படின்னா வந்து 1500 மரம். 15 மினிட்ஸ் ஒரு கேட் வால். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து 15 கேட் வால். ஓகே, 15 கேட் வால் ஒரு டைம். அந்த தண்ணி இங்கே ரொம்ப லேக்காக இருக்குது, ரொம்ப கம்மியாக ட்ரை ஏரியா தான் இது. அதனால் வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு இப்போ 3000 மரம் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த ட்ரிப் இரிகேஷன் தான் பெஸ்ட்டு வழி. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரிப் இரிகேஷன் போடணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரேட்டு எல்லாமே வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லுவார். ஸோ பேர் வந்து சுபாஷ். பார்த்துங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருது, எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ன்னு மட்டும் பாருங்கள். ஸோ கேட் வால் போட்டோன்னா
என்னப்பா இல்லை அப்படியே இப்படி நார்மலாக எடுத்தாங்க சினிமேட்டிக் ஆடு அந்த கார்னர் கூட எடுக்க